ஹாய் கைஸ், வெல்கம் டு மனபிராண்டி. ஸோ நான் இன்னைக்கு பார்த்துருந்துருக்க படம் வந்துட்டு சொர்க்கவாசல். ஸோ ட்ரெய்லர்லாம் பார்த்தோன்னே ராஜே பாலாஜியை ஒரு ராவான லுக்கில் பார்க்கவும், அந்த ப்ரிசன் பெர்மிசஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை வந்துட்டு பார்க்கணும்னு நான் ரொம்ப இன்ட்ரீக்டாக இருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு சர்டன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வெல் நோன் ஃபேஸ் இருக்க ஹீரோ வச்சு ஒரு புது டேரக்டர் வந்தால் இட் ஹேஸ் பீன் அ பேங்கர் ரீசென்ட்லி. ஸோ இந்த படம் மேலே எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ட்ரெய்லரும் ஐ லைக் வெரி மச். ஸோ பார்த்தோன்னா இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, ஒரு 1999 நடக்கிற ஒரு பிரிசன் ரியாட், அதில் நடக்கிற ஒரு மெசக்கர். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண வர ஒரு ஆஃபீஸராக நட்டி வராரு. தப்பு செய்யாமல் ஜெயிலுக்கு வர்றது நம்ம ஆர்ஜே பாலாஜி. ஸோ அதே மாதிரி அவர் விசாரிக்கிறப்போ ஒவ்வொரு கேரக்டர்ஸாக கூப்பிட்டு விசாரிக்கிறது, இதெல்லாம் அந்த அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறது, இது நம்ம இந்த விருமாண்டியில் பார்த்த மாதிரி. அண்ட் இந்த பிளாட்டு தப்பு செய்யாமல் உள்ள வர்றது, இந்த ஜெயிலு, இதெல்லாம் ரீசெண்டாக வந்து சப்த சாகரதா ஜெயிலில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் படம் ஆரம்பிக்கும் போது ஓகே வி ஆர் கெட்டிங் இன் டு நியூ வேர்ல்டு அண்ட் இது வந்து பயங்கரமாக இருக்க போகுதுன்ற மாதிரி தான் இருந்தது. பட் த திங் இஸ், கொஞ்சம் வீக்கான ரைட்டிங் ஆகிடுச்சோ. ஏன்னா எந்த கேரக்டருக்குமே பெருசாக டெப்த் இல்லை. ஈவன் ஆர்ஜே பாலாஜி ஹீரோ தான், பட் அவரை பற்றி எல்லாரும் சொல்கிற ஒவ்வொன்றும் இல்லை அவர் சொல்கிறதுமே வந்து பெருசாக அவர்கிட்ட வந்து நமக்கு ஒரு கனெக்டை கொடுக்கலையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் இருக்காங்க, அவர் இருக்காரு, அவங்களுக்கான டைனமிக்ஸ் பெருசாக எதுவும் நம்ம காட்டல. ஏன்னா இப்போ சப்தசாகர் காட்சிகளில் வந்து பிரசன்ட் இது இருந்தாலும் அது மோர் ஆஃப் அ லவ் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏன்னா அவங்க மேலே வச்சிருக்க அந்த லவ், அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க டைனமிக்ஸ் வந்து நமக்கு கிளியராக புரிஞ்சிடும் அண்ட் வி வில் ரூட் ஃபார் தெம் டு கெட் டுகெதர். ஆனால் இதில் என்னன்னா அந்த மாதிரி பெருசாக அதுலேயும் போகல. அண்ட் இங்கே இருக்க அந்த கேங்கு, அவங்க என்ன மாதிரி ப்ராக்டிசஸ் வச்சுருக்காங்க, ஈவன் இப்போ ட்ரக் பெடலிங்லாம் நடக்குது. வட சென்னையில் பார்த்தோன்னா அந்த ட்ரக் பெடலிங் எப்படி நடக்குது அப்படின்றத ஒரு சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதுவும் நல்ல அதே மாதிரியே அந்த இடத்துல அந்த கேரக்டர் எதுக்கு உள்ளே வந்திருக்கான், உள்ளே வந்து என்ன பண்ணுறான் அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் இருக்கும் வட சென்னையில். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோ இல்லை இருந்த ட்விஸ்ட் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காவோ எதுவும் பெருசாக கண்ணுக்கு படலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பெர்மிஸ் எடுத்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு தான் தோணுது. இது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த விருமாண்டி, வட சென்னை, சப்தசாகராட்சி எல்லோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து 1080p இருக்கிறத வந்துட்டு 240p டெலிவர் பண்ண மாதிரி தான் இருந்தது. பர்ஃபார்மன்ஸஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்ஜே பாலாஜி சூப்பராக பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் அவர் ஒரு கேரக்டராக தான் தெரிஞ்சாரே தவிர இந்த படத்தோட ஹீரோ மாதிரி எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு அவருக்குன்னு பெருசாக ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை அண்ட் யாருக்குமே இல்லை, எல்லாருக்குமே ஒரு ஈக்குவலான ஸ்பேஸ் அப்படி தான் இருந்துச்சே தவிர இட்ஸ் நாட் அ பேட் திங். பட் இந்த இடத்துல அது பெருசாக ஒர்க் ஆகலைன்னு தான் சொல்லணும். அண்டு ஒவ்வொருத்தருக்கும் வர அந்த மேனரிசம், இப்போது இவருக்கு செல்வராகவன் தான் அந்த ஒரு கேங் லீடர் ஆகிறாரு, அவர் பேப்டிசம் பண்ணுறதா இருக்கட்டும். ஒரு கேரக்டர் வந்துட்டு ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் பேசுகிற கேரக்டர் இருக்குது. அண்ட் இன்னொரு கேரக்டர் வந்துட்டு இப்போ அசிடிட்டியாக இருந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி சில இதெல்லாம் காமிச்சிட்டே இருக்காங்க. பட் இட் டஸ் நாட் ஹெல்ப் இன் எனி வே. அந்த மாதிரி தான் சொல்லணுமே தவிர படம் இப்போ ஓவராலாக வந்துட்டு ஒரு ஆவரேஜ் வாட்ச்னு தான் சொல்லுவேன். ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு சீரியஸான சப்ஜெக்ட் எடுத்து பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னா அதை உட்காந்து பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஐ ஃபெல்ட் இட் ட்ராக்ட் அவுட் அ லிட்டில். ஸோ அந்த படத்தை தியேட்டரில் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ, யூ கேன் வெயிட் அண்ட் வாட்ச் இட் இன் OTT. ஸோ ஃபார் மோர் கண்டென்ட்ஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மனபிராண்டி. பை கைஸ்.